ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கடைசி காலத்தில உம்மை நோக்கி உம்முடைய வசனங்களை கேட்கிற ஒருவராவது உம்முடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, அந்த கிருபையை இழக்கும் பொழுது உம்முடைய பரலோக பாக்கியத்தை இழக்கிறார்கள். ஆவியானவரே, இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எது வந்தாலும் உம்முடைய கிருபையை விட்டு பிரியாமல் உம்முடைய நோவாவின் பிள்ளைக்குள்ள ஏறிக்கொள்ள கிருபை செய்வீராக. கதவு அடைப்பதற்கு முன்பாக இந்த கடைசி காலத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பிள்ளைக்குள்ள இயேசுவின் பிள்ளைக்குள்ள ஒவ்வொருவரும் ஏறிக்கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க நீர் பேசும். கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து, கேட்கிற காதுகளை கொடுத்து, மனத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக அந்த இருளில வாழுகிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த இயேசுவின் வெளிச்சம் ஒவ்வொருவருடைய மனக்கண்களும் உம்முடைய வெளிச்சத்தினால் திறக்கப்படுவதாக. எங்களை எப்படி இருடன் பிள்ளைகளாக இருந்த எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றினோ, அதே போல ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் இருளில வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கடைசி காலத்தில் உம்முடைய பிள்ளைக்குள்ள இழுத்து கொண்டு பெரிய வெளிச்சத்தை காண உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்கள், நோவாவின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்கள், இப்படியாக ஆபிரகாம் உத்தமனாக வாழ்ந்தான். மோசே இப்படியாக, யோசுவா இப்படியாக தேவனுக்கு ஊழியம் செய்த ஒவ்வொருவரும், யோபு உத்தமமாக சன்மார்க்கமாக தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். இந்த கடைசி காலத்துல வாழுகிற இந்த நாங்கள் அனைவரும் இந்த கடைசி கால அறிகுறிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலத்துல அவருடைய கிருபையை நாங்கள் இழந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து நீங்கள் சாட்சி சொல்லி, இயேசு என்னை ரட்சித்தார், என்னை புதிய மனிதனாக மாற்றினார். அவர் மதத்தை மாற்ற வரவில்லை, மனதை மாற்றினார். என்னை தீமையில வாழ்ந்த என்னை, இருளில வாழ்ந்த என்னை, பாவத்தில வாழ்ந்த என்னை ஒரு நீதியான மனிதனாக வாழ, உத்தமத்தில வாழ, பரிசுத்தத்தில வாழ என்னை மாற்றினார் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இனி இந்த கடைசி கால ஓட்டம் முடிவடைய போகிறது. அதற்கு முன்பாக எல்லோரும் அந்த நோவாவின் பேழையில, இயேசுவின் பேழையில ஏறிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஏனோக்கை பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கும் பொழுது, 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். பாருங்கள், தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். நோவா இப்படியாக படகு கட்டி கொண்டிருக்கும் பொழுது, பேழையை கட்டி கொண்டிருக்கும் பொழுது சுவிசேஷத்தையும் அறிவித்து கொண்டுதான் செய்தான். ஆனால் யாரும் கேட்கவில்லை. அவருடைய குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில ஊழியம் செய்ய நாங்கள் எங்களுடைய கடமையை, தேவனுக்கு பிரியமான கடமையை நாங்கள் செய்ய வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லுவது எங்கள் ஒவ்வொருவருடைய மேலுள்ள விழுந்த கடமையாக இருக்கிறது. அதற்காகத்தான் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது,
அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பல்லவான்களானார்கள். பாருங்கள், இந்த விழுந்து போன தூதர்கள் மனுஷ குமாரத்திகளோடு கூடி இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்து தேவன் மனுக்குலத்தை படைத்தது தன்னுடைய சாயலாக ரூபத்தின்படி இப்படியாக படைக்கப்பட்ட மனிதன் அந்த ஏஞ்சல்ஸ் விழுந்து போன தூதர்கள் மூலமாக பாவம் செய்து இந்த உலகத்தை தீட்டுப்படுத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அக்கிரமம் இந்த உலகத்துல இப்படியாக தீய ஆவிகளோடு தீய சக்திகள் பாருங்கள் இப்படியாக அக்கிரமம் இந்த பூமியில பெறுகிறது நிமித்தம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததென்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. இப்படியாக பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத இந்த கடைசி காலத்துல வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்துல நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். பாருங்கள், இப்படியாக அந்த நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்பான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்க நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். பாருங்கள், கூட்டி பழக்கம் இப்படியாக பாவ பழக்கங்கள் சாப பழக்கங்கள் இப்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அக்கிரமங்கள் செய்து தேவனு வருங்காலத்திலும் இப்படியான நோவாவின் காலத்தில் நடந்த காரியங்கள் அனைத்தும் இந்த கடைசி காலத்துல வரும். இவற்றில இருந்து தப்பி நாங்கள் அவருடைய பிள்ளைகள் ஏறிக்கொள்ள வேண்டும், அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் அவருக்கு பிரியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் 2 தீமோத்தேயுல பார்க்கும் பொழுது இந்த கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படி மாறுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இவ்வளவு காரியங்களை நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு தேசங்களிலேயும் இப்படியான மனிதர்கள் அதிகரித்து கொண்டு போகிறதை பாருங்கள். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமல் இந்த ரக்ஸுகளை பாவிக்கிறது, இந்த குடிப்பழக்கங்கள் விச்சார பழக்கங்களை நன்றி இல்லாதவர்களாக பரிசுத்தத்தை தேவன் இந்த உலகத்தில பரிசுத்தமாக வாழுவதற்கு தான் எங்களை அழைத்தவர். பாருங்கள், இருளில் உள்ள மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எங்களுடைய பாவத்தை இயேசு மன்னித்தார். இயேசுவை போல வாழ வேண்டும் என்றுதான் எங்களை அழைத்தார். எங்களை உருவாக்கின தேவனை நாங்கள் துதித்து தோத்தரித்து நன்றி சொல்லி வாழுகிற வாழ்வைத்தான் அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தான் அந்த ஒன்றான மெய்த்தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு தீமை கூட செய்யாதவர் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். இயேசுவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியுடன் வாழும் பொழுது அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று அவர் எங்களை அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இயேசுவை போல அவர் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அடுத்த வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலேயும் சுபாவ அன்பில்லாதவர்களும் இணங்காதவர்களும் அவதூறு செய்கிறவர்களும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள். கிறிஸ்தவ ஊழியத்தை செய்கிறவர்களை பகைக்கிறவர்களாக பல நாடுகளில
இயேசுவை அறிவிப்பது என்பது நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்வது. பாருங்கள், தேவனுடைய 2 பிரதான கற்பனை: தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது. இப்படி ஒரு அன்புள்ள தேவன், அந்த மெய்யான தேவன் தான் இதை சொல்லி தந்திருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியன் உதிக்கப்படுகிறவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கிற தேவன். நாங்களும் இருளில வாழ்ந்தோம், இயேசு எங்களை தூக்கி எடுத்தார். பாருங்கள், அந்த ஊழியான சேற்றிலே அந்த பாவ இருளிலே இருந்து, சாப இருளிலே இருந்து எங்களை தூக்கி தன்னுடைய ஒளியின் பிள்ளைகளாக எங்களை மாற்றினார். அதே போல இருளில வாழுகிற மக்கள், பாவத்தில் வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் அவர் அழைக்கிறார். நீங்கள் அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. நான் இந்த மதத்தவன், இயேசுவை தேட முடியாது என்று நீங்கள் யோசிக்க கூடாது. இயேசு எல்லாரையும் அணைக்கிற தேவனாக இருக்கிறார். யாரையும் புறம்பே தள்ளாத தேவன். நீங்கள் தான் அவரை தேட வேண்டும். பாவத்தை மன்னிப்பு கேட்டு அந்த சிலுவையில, இந்த வாலிப வயசுல, 33 வயசுல அவர் அந்த இரத்தத்தை சிந்தினார். தழும்புகளை அவருடைய உடல் முழுக்க பிற்கப்பட்டது. பாருங்கள், அவருடைய தழும்புகளால நாங்கள் குணமாகிறோம். அவருடைய இரத்தத்தினால எங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறது. 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இப்படியாக அந்த மெய்த்தேவன், பாருங்கள், அவர் 2 கட்டளை தான் மிக பிரதானமான கட்டளையாக. இவை பாரமான கட்டளைகள் அல்ல. உங்களை படைத்த வேற அந்த ஒன்றான மெய்த்தவன். மதங்கள் உங்களை படைக்கவில்லை. எந்த மகான்களும் அவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். யார் யார் மகான்கள் என்று மதங்களில வந்தார்களோ அத்தனை பேரும் மரித்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். ஆனால் இயேசு மட்டும்தான் இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவ பிதாவின் அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய வலது பார்சத்தில் இருந்து இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். அவருடைய இரத்தம் எங்களுடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்தது. பாருங்கள், 2 பிரதான கற்பனைகள். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில, கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துவாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. பாருங்கள், இன்றைக்கு மதங்களில நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் 2 மதங்களில 2 காரியங்களில இரு மனமுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஒன்றான மெய்த்தேவனோடு இணைய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார், இயேசு விரும்புகிறார். நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிறார். பாருங்கள், அவர் வரப்போகிறார். நாங்கள் ஆயத்தப்பட்டு விட வேண்டும். அவருடைய பேழைக்குள்ள ஏறிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அழிவு வரப்போகிறது, வெள்ளம் வரப்போகிறது. இந்த அழிவு ஒரு அக்கினியினால வரும் அழிவு. அதுல இயேசுதான் உங்களை பாதுகாக்க முடியும். வேறு யாராலையும் பாதுகாக்க முடியாது. உங்களுடைய இன உறவுகள், மதங்கள், எந்த காரியத்தினாலும் நீங்கள் இந்த ஒருவரை நம்பி நீங்கள் வீணான மாயைகளை நம்பி, மதங்களை, வீணான மாயைகளை எல்லாம் மதங்கள் என்று சொல்லப்படுகிற இப்படியான எங்களுடைய மூதாதையர் காண்பித்த அவர்களை வீண் மாயைகளை விட்டு அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல இயேசு கிறிஸ்துதான் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட நாமம். வேறு என்னை விட வேறு தேவன் இல்லை என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல 2வது கற்பனை, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிப்பது, பிறரை நேசிப்பது. நீங்கள் இந்த மத இன மக்களாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். தேவனை நேசிக்கும் பொழுதுதான் நீங்கள் பிறரையும் நேசிக்க வேண்டும் என்ற உணர்வை அவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த ஒன்றான மெய்த்தேவனை நீங்கள் அதிகமாக நேசிக்க அவர் உங்களுக்கு அந்த பலத்தை தருவார். பிறர் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த மனிதனையும், அவனும் ஒரு தேவனுடைய பிள்ளையாக அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர் என்ற உணர்வை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவர்களை நேசிப்பீர்கள். பாருங்கள், நாங்கள் 22ஆம் அதிகாரம், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல, 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. எல்லாம் புதிய ஏற்பாட்டில் வாழுகிற எங்களுக்கு எல்லாம் அடங்கி இருக்கிறது. பாருங்கள்,
பழைய ஏற்பாடுல ஒரு பலியிட வேண்டும். ஒவ்வொரு தவறுக்கும், ஒவ்வொரு குற்றத்திற்கும், பாவத்திற்கும் பிரதான ஆசாரியனிடத்துல போய் அந்த ஆட்டுக்கடாவை அந்த ஆசாரியன் சொல்லுகிற அந்த மிருகத்தை பலியிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த பிரதான ஆசாரியனாக இயேசு இன்றைக்கு பரலோகத்துல பிரவேசித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய இரத்தம் பேசுகின்ற இரத்தமாக இருக்கிறது. அவரிடத்துல கேட்கும் பொழுது அவருடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி தான் இன்றைக்கு இயேசுவாக அடிக்கப்பட்டு இன்றைக்கு பரலோகத்தில் அவர்தான் பிரதான ஆசாரியராக இருந்து இன்றைக்கு எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், அனைத்தும் நாங்கள் பிறரை நேசிக்கும் பொழுது, தேவனை நேசிக்கும் பொழுது தேவனோட ஒப்புரவாகிறோம். அவருடைய மறுபடியும் பிறக்கும் பொழுது அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. பிறரை நேசிக்கும் பொழுது நாங்கள் பிறருக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்ய மாட்டோம். அவருடைய கட்டளைகளில் பாருங்கள், பிறருக்கு எதிராக கொலை செய்ய மாட்டோம், திருட மாட்டோம். நாங்கள் பாவம் இல்லாமல் வாழ முடியும். அன்பு சகல பாவத்தையும் நீக்கும். அன்பு செய்யும் பொழுது இயேசுவை நீங்கள் நேசிக்க நேசிக்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தம் கழுவி விடுகிறதாக இருக்கிறது. பாருங்க, நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவனுடைய இரக்கத்தை தந்திருக்கிறார் எங்கள் மேல. நீங்கள் இயேசுவை தேடும் பொழுது அவர் கிருபையினாலே, கிருபை என்பது தேவனிடத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. எங்களுடைய இரக்கத்தை பார்த்து நாங்கள் அந்த மெய்யான தேவனை உண்மையாக தேடும் பொழுது அவர் தன்னுடைய இரக்கத்தை எங்கள் மேல காண்பிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் கிரிகைகள் செய்ய வேண்டும். கிரிகை என்னும் பொழுது அவர்கள் மதங்களில் ஒவ்வொரு காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். பாருங்கள், எங்களுடைய தேவன் இலவசமாக எங்களுக்கு அந்த ரட்சிப்பை தருகிறார். பாருங்கள், மதங்களில நீங்கள் கிரிகை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு தேங்காய் உடைக்க வேண்டும், இப்படியாக வேஸ்ட் பாலை தெளிக்க வேண்டும். பாருங்கள், வேஸ்ட் ஆகிற சாப்பாடு உணவுப் பொருட்களை வேஸ்ட் ஆக்கி அவர்கள் நினைக்கிறார்கள் அதனால ரட்சிப்பு கிடைக்கிறது என்று. அது மனிதர்களுடைய உணவை வேஸ்டாக மாற்றுகிறது. பாருங்கள், யோசேப்புக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தது. பாருங்கள், அவனோடு கிருபை கிடைக்கும் பொழுது தேவன் கூட இருந்தால், தேவன் யோசேப்போடு கூட இருந்தால் அவன் செய்கிற அனைத்து காரியங்களிலும் தேவன் உதவி செய்தார். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு இப்படியாக யோசேப்பு உயர்த்தப்படுகிறான். இப்படியாக பாருங்கள், அவனை பிடித்து ஜெயிலில் போடும்போது கூட ஜெயில யோசேப்பு இருந்த பொழுது தேவன் யோசேப்பு உத்தமமாக உண்மையாக இருந்தது நிமித்தம் தேவன் அவரை தள்ளிவிடவில்லை. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவை அவருக்கு கிடைக்கும்படி செய்தார். இதுதான் தேவன் எங்களுக்கு செய்கிறது. நாங்கள் உண்மையாக உத்தமமாக தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நீதிமானாக உத்தமனாக சன்மார்க்கனாக தேவனுடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது அவர் நாங்கள் வேலை செய்கிற இடங்களில எங்களுக்கு கிருபை கிடைக்க பண்ணி அந்த வேலை செய்கிற தலத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பு எங்கெங்கு போகிறானோ அந்த இடங்களில தேவனுடைய கிருபை கிடைக்கிறது. அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை மனிதர்கள் பார்ப்பார்கள். இப்படியாக சிறைச்சாலையில போட்ட பொழுது கூட பாருங்கள், யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்படியாக அந்த தலைவன் யோசேப்பிடத்தில சிறைச்சாலை பொறுப்பே கொடுத்து விட்டார். பாருங்கள், இப்படியான
தேவன் தான் எங்களுடைய தேவன். அவருக்கு நாங்கள் பிரியமாக நடக்கும் பொழுது அந்த இடத்தில எங்களை பெருமைப்படுத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது அவருடைய கிருபையினால அழைத்து வந்த தேவன். நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் இருந்துதான் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதே போல யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும், நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். நாங்கள் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலேயும், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுவது என்பது அவருடைய வார்த்தைகளை, கட்டளைகளை கைப்பிடித்து வாழ வேண்டும். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். வசனத்தின் படி வாழும் பொழுது பாருங்கள், அவர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கடலில போடுகிறார். பாருங்கள், நாங்கள் சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலேயும், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நாங்கள் எல்லோருமே பாவிகள். பாருங்கள், எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இருளில் வாழும் பொழுது பாவத்தில் வாழ்ந்தோம், இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். எங்களுடைய பாவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி எங்களை தேவனுடைய அந்த ஒன்றான தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்த தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேயும், ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். பாருங்கள், ஒப்புரவாகும்படி இந்த உலகத்தையும் பரலோகத்தையும் இணைத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவரோடு ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல வாழுகிற எல்லோருமே இருளில பாவத்தில வாழுகிறார்கள். அவர்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள், அவர் இந்த பரிசுத்த ஆவி எங்களிடத்துல வந்து தங்கும் பொழுது நாங்கள் பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றுகிறார். ஸ்தானாதிபதிகளாக, ஒரு தூதுவராக. இன்றைக்கு ஒரு நாடுகளிலேயும் தூதுவர்கள் இருக்கிறார்கள். அந்த தேசங்களில மறு நாடுகளில 2 தேசங்களிலேயும் அவர்கள் செயற்படுவார்கள். எங்களை தூதுவர்களாக நாங்கள் தான் பரலோகத்தை ரெப்ரசன்ட் பண்ணுகிறவராக அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து அவர் எங்களுக்குள்ள வாழ்ந்து நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இன்றைக்கு செயற்படுகிறோம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு பாவமில்லாத இயேசு பாவமாகி எங்களுடைய அநீதியை நீதியாக மாற்றினார். இனி நாங்கள் வாழுவது நீதிமானாக, இயேசுவை போல நற்கிரியைகளை செய்கிறவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறார். பாருங்கள், நோவாவனுடைய கப்பலை, அவருடைய பேழையை மூடி விடுவதற்கு முன்பாக கதவை தேவன் தான் அடைத்தார். அடைப்பதற்கு முன்பாக நாங்கள் அந்த பேழைக்குள்ள ஏறிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும், இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் பாருங்கள், அவர்கள் தங்களுடைய தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கவில்லை. பாருங்கள், புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள், எண்ணெய் புத்தி இல்லாதவர்களிடத்துல மணவாளன் வரப்போகிறார். எண்ணெய் இல்லாமல் இருந்தார்கள் விளக்கேற்றுவதற்காக, அவரை வரவேற்பதற்காக. புத்தியுள்ள கன்னிகைகள் தங்களுக்கு ஏற்ற எண்ணெயோடு மணவாளனாகிய இயேசுவை வரவேற்க காத்திருந்தார்கள். பாருங்கள், இப்படியாக அவர்கள் எண்ணெய் வாங்க வெளியில கடைக்கு போகும் பொழுது மணவாளன் வந்து விட்டார். கதவு பூட்டப்பட்டது. பாருங்கள், கதவு பூட்டப்பட்டால் தேவன் திறக்க மாட்டார். பாருங்கள், அதற்காகத்தான் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கதவு எண்ணெயோடு, அவருடைய அபிஷேகத்தோடு, அவருடைய ஜபத்தோடு, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆயத்தமாக ஆயிருக்க வேண்டும். பாருங்கள், பின்பு மற்ற கன்னிகைகள் வந்து
ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதபடியினால் வெள்ளித்திருங்கள், ஜெபித்திருங்கள் என்று இந்த கடைசி காலத்தில் அவர் எங்களுக்கு கற்று தருகிறார். இப்படியாக பாருங்கள், இந்த நோவாவின் பேழைக்குள்ள அந்த நோவாவும் 8 பேரும் சேர்க்கப்பட்டார்கள். இப்படியாக ஜோடி ஜோடியாக மிருகங்கள், பறவைகளும் அந்த இதுக்குள்ள பேழைக்குள்ள சேர்க்கப்பட்டது. பாருங்கள், இப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அத்தனை ஜனங்களும் மரித்து போறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேலிருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரமாயின. நோவாவும் அவனுடனே பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன. இதற்காகத்தான் அவர் வேதாகமத்தை தந்திருக்கிறார். இப்படியெல்லாம் தேவன், அந்த மெய்த்தேவன் என்னென்ன நடக்கும் என்று இதை தேவன் எங்களுடைய வேதாகமத்துல அறிவித்திருக்கிறார். இப்படித்தான் நடக்கும். அதன்படி நாங்கள் வாழும் பொழுது இந்த வேதாகமத்தை படிக்கிறவர்கள், அந்த மெய்த்தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியானவர் உதவியோட தேவன் எங்களுக்கு நடப்பது எல்லாவற்றையும் இந்த வேதாகமத்துல தந்திருக்கிறார். நான் ஒரு சிறிய பாடலை பாடி நீங்களும் அந்த விசுவாச கப்பலுக்குள்ள ஏறிக்கொள்ளுங்கள். இயேசுவே, என்னையும் அந்த அக்கறைக்கு, உங்களுடைய ராஜ்யத்துக்கு, மிக மறுமையில வாழுகிற அந்த நித்திய ஜீவனுள்ள வாழ்வுக்கு என்னையும் உங்களுடைய படத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறதான். இயேசுதான் மாலுமியாக இருக்கிறார். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது. பாரு, சுமையோடு செல்கின்றது. பரபரப்போடே செல்கின்றது. பரமன் வாழும் பரம் நோக்கி. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது. புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி ஆழம் நிறை கடலில் செல்கின்றது. அலை வந்து மோதியம் செல்கின்றது. ஆர்ப்பரிப்போடே செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியா. ஆலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, நேடிய பொறுமையோட செல்கின்றது. நீண்ட பயணமாக செல்கின்றது. நிலைப்பலமாக செல்கின்றது. நிரந்தரமான இடத்திற்கான ஆமாண்டவர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நிரந்தரமான இடத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை, மோடு கூட வாழுகிற அந்த நித்திய வாழ்வை ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நிரப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்தமாக வாழ ஒருவருக்கு கிருபை செய்வீராக. தீமைகள் அகன்று போவதாக. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, இந்த நேரத்தில அவர்களை இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நம்பத்தை கண்டால் கல்லை கொடுப்பேனா,
வீரை கேட்டால் பாம்பை கொண்டு பெறாமலாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது இந்த நேரத்துல நீ பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை தேடுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட உம்மிடத்துல வந்து நிற்கிறோம். ஒவ்வொருவரை நிரப்பு, உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொருவரை நிரப்பப்படுவார்களாக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஆவியானவரை வருவலை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல கேட்கும் பொழுது அபிஷேகத்தினால் நிரப்பி உடைய ராட்சியத்துக்கு இழுத்து கொள்வீராக. தீமைகள் அகன்று போவதாக, பிசாசு கட்டப்பட்டு போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். உம்மாலே எல்லாமாக சொல்லாக கட்டளையிட நீக்கும் உம்முடைய ஆசீர்வாத வார்த்தைகளை ஒருவருக்கும் அனுப்பி அவர்களை என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தில் தங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறீர்கள். இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், 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 ஆமீன்.